ஹலோ காய்ஸ், இந்த இடத்த பார்த்துட்ருக்கீங்களா? பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி நைட்டில் ஒரு மாதிரி அமைதியான ஒரு சூழலில் இருக்குது. அங்கே எல்லாம் இந்த சீனரியே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி புதுசான அமைதியை கொடுத்து இந்த ஊரில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கார்ஸ் தான் அதிகமாக இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னமோ தெரில, இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரில, ரொம்ப அதிகமாக கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கார்ஸை. ஸோ இந்த நைட் லைஃப் ஒரு மாதிரி ஒரு அமைதியை கொடுத்துட்டே இருக்குது. அண்டு இந்த மஸ்ஜிதை பார்த்திங்கன்னா தெரியும், இது எந்த ஊரில் இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியும். இந்த காஸ்டியூம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லும் என்ன ஊருன்றது மாதிரி. ஸோ உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு சொல்லுங்கள். அண்டு நான் போக இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு புரியுமா காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு கடைக்கு சின்னதாக வந்திருக்கேன். ஸோ அதனால் இப்போது இங்கே வந்ததுனால குட்டியாக ஒரு விளாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். சூன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக கொஞ்சம் பெரிய விளாக்ஸ்லாம் கிளியராக போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த ஊர் பேர் வந்து சவுதி அரேபியா. எஸ், நான் சவுதியில் தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய பிளேஸ்க்கு நான் போகிறேன். இட்ஸ் டைம் டு கோ டேக் அ நேப் ஆர் ஸ்லீப். இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் பாருங்களேன், நம்ம ஸ்கூலில் இந்த வரும்போது கிராஃப்ட் எக்ஸிபிஷன்லாம் பண்ணுவோம்ல, அப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் எப்படி அப்படியே அசம்பிள் ஆன மாதிரி வச்சு நம்ம ஸ்டிக்கர் பண்ணி ஒட்டி வச்சுருப்போம். அந்த மாதிரியே இருக்கும் வீடெல்லாம் இங்கே. அப்படியே அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டடாக ஒரு மாதிரி பேரலாக சேம் கலர்ஸாக இருக்கும். அப்படியே அந்த ஹாஃப் ஷேடு ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் க்ரே ஒயிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே சொல்லி வச்ச மாதிரி சேமாக அடித்த மாதிரி இருக்கும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் அனலாக தான் இருக்குது. நைட்டு சூரியன் இல்லைனாலும் அதோட எஃபெக்ட் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி. நைட்டுக்கு எப்படி இருக்குன்னா காலையில் எப்படி இருக்குங்க பாருங்கள். ஒருத்தர் ஸ்கூட்டரில் போகிறாரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, ஐஸ்கிரீம் கடையே திறக்கட்டுமே, அங்கே போவேன் நான் சாப்பிடுவேன் என்னை யாராலேயும். என்னென்னமோ போடணும் ஃப்ளோவில் பாடிட்டுருக்கேன் நான் மாட்டினேன். ஒரு கார் வந்துட்டு இருக்கேன் பின்னாடி. இப்போ கிராஸ் பண்ணி போகும் பாருங்கள். எஸ், இன்னொன்று வருது அது மாதிரி, அதுவும் போகும். எஸ், வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாமே ஜைஜான்டிக்காக பெருசாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரெசன்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூலாம் நல்லா வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டோர்ஸ்லாம் இந்த சைடில் அந்த மாதிரி டஸ்ட்பின் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு மாதிரி எல்லோ கலர் டஸ்ட்பின் வெளியே இருக்கும். அங்கே தான் போட்டிருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக ஒன்று இருக்கும். பைக்கில் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. டெலிவரிக்காரங்க போயிட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அமைதியாக இருக்குது. நேரம் இதெல்லாம் நம்ம ஊருன்னா அதோட ஜேஜேன்னு ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு போட்டு ஒரு லைட்ஸு ஒரு ஃபோன் கடை அது இதுன்னு சைடில் ஏதோ ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன், ஃப்ளாட்டாக ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. இன்னமும் ஒரு ஹாரர் படத்துக்கு செட்டு போட்ட மாதிரி நைட்டில் அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த அமைதியும் நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அமைதியை விரும்புகிறவங்க இந்த இடத்த விரும்புவாங்க. ஒரு கார் வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி 80s சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த காரோட எஃபெக்ட்டு. அதை வேறு கொஞ்சம் கிட்ட போய் ஜூம் பண்ணி எடுத்தேன்னா அதுக்கு எதாவது சொல்லுவாங்க. எதுக்கு ஸோ நான் சொன்னேன்ல வீடுங்கள்லாம் இங்கே வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த வீடுங்களோட ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியே நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரௌன் ஷேட் கலரில், அப்புறம் ஒரு மாதிரி காஃபி லாட்டே காஃபி கலரில், அந்த மாதிரி பிஸ்கட் கலரில், அந்த மாதிரி நல்லா ஆனால் ப்ராப்பராக ஒரு மாதிரி நல்ல ஃபினிஷிங் கொடுத்து வந்து செஞ்சுருக்காங்க. அந்த ஹைட்டு ரேஞ்ச் எல்லாமே அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த
நான் சொன்ன மாதிரி இதை ஃபஸ்ட்டு கட் பண்ண நான். ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி இந்த கார்ஸ் எல்லாம் அந்த ஒரு மாடலில் அதிகமாக யூஸ் பண்ணான்னு சொல்லுவீங்கள. மோஸ்ட்டாக அந்த சஃபாரிக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. பேக்கில் ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த கூட்ஸ்லாம் பின்னாடி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி அதிகமான அந்த மாதிரி கார்ஸை நீங்கள் பார்க்கலாம் இங்கே. இப்போ பாருங்கள், நான் போயிட்டே இருக்கேன். இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வரும். ஒரு சின்னதாக ஒரு டென்னிஸ் விளையாடுற மாதிரி ஒரு கேப் இருக்கும் பாருங்கள். இந்த கேப் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ஸ்பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். இதான் அந்த ஸ்பேஸ். எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இங்கே அழகாக நடுவில் ஒரு இது கட்டி ஒரு வாலிபால், ஒரு டென்னிஸு, நம்ம சின்ன வயசில் சும்மா அந்த கல்லெல்லாம் வச்சு குச்சிலாம் வச்சு கிரிக்கெட் விளாடுவோம், அந்த மாதிரிலாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். கண்ணாமூச்சிலாம் விளையாடுறதுக்கு ரொம்ப அமைதியாக ஃப்ளாட்டாக. எல்லோரும் வீட்லேயும் தூங்கிட்டாங்க. இங்கேயும் ஏதோ சீரியல் பார்க்குறாங்களா தெரியல, சீக்கிரமாக கதவெல்லாம் சாத்திட்டு. இதெல்லாம் மசூதி, மஸ்ஜித். அதுவும் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது. குப்பைலாம் வெளியே ரொம்ப போடாமல் 1-2 அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த இடத்துல இந்த மஞ்சள் கலர் லைட்டை பார்த்தா எனக்கு மிஷ்கின் படம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு படத்தில் தான் இந்த லைட் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கார், இந்த சினாரிலாம் பார்த்தா அப்படி தான் தோணும். இப்போ இங்கே ஒரு வீடு வரும் பாருங்களா, சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு தான் ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். எப்பயுமே இங்கே லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டில் ஒரு மாதிரி நலம் வாழ என்னாலும் என்ன ஆசை, அந்த சீனில் அரவிந்த் சாமி கிட்டார் வச்சு வாசிட்டு இருக்கும்போது அந்த வீடு மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரியே இருக்கும் இந்த வீடு. டக்குன்னு பார்த்தா ஒரு ஜமீன் கோட்டை ஃபீல் வருதா? ஸோ என்ன எல்லாரோடும் ஒரே மாதிரி அமைதியாக இருக்குல்ல. நமக்கு இந்த மாதிரி அமைதியெலாம் நம்ம ஊர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சம் மீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு அமைதி கிடைக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் பீச்சுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பீச்சுக்கு கிட்ட வந்துட்டுன்னு ஒரு எஃபெக்ட் வரலாம். அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்கையோட வியூவும் இந்த விஷுவலும் இங்கே இருக்கிற ஒரு சீனரியும். வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிமில் செட் போடுவாங்களே. கிட்டத்தட்ட எட்டை வந்து பார்த்தா ஒரு அட்டை மாதிரி தான் இருக்குது, அட்டையில் கட்டின மாதிரி இருக்கு. ஆனால் கிட்ட போனால் ஸ்டோன்ஸ் எல்லாம் மீறியெல்லாம். இது கார் ஷெட்டு அங்கே இருக்கிறது. நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ். நான் சொன்ன அந்த டென்ட்லாம் இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வீடு அந்த டஸ்ட்பின். இது எவ்வளோ அழகாக கட்டியிருந்த வீடு பாருங்களேன். மை காட், ஒரு வீடு கூட குட்டியாக்குற மாதிரி இல்லை, எல்லாமே பெருசாக அதுன்னு கரெக்டாக அட்டாச் ஆகி மாதிரி இருக்கும். நம்ம ஊர் சைட்லாம் கொஞ்சமாச்சும் கேப் இருக்கணும். லைட்டாக ஒரு கல் உரசுனாலே ஐயோ கழுத்துக்கு அடி வருவாங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பக்கத்தில் ஒட்டி இருக்குது வீடு. எல்லாருமே கார் வச்சுருக்காங்க. கார் இல்லைனா காலைல வெளியே போக முடியாது, அவ்வளோ அனல் வீசும். இப்போவே அந்த அனல் இருக்குது. ஓகே, அண்டு நான் போக வேண்டிய இடம், என்னோடய ரூம் வந்துடுச்சு. ஸோ இந்த வியூ பார்த்தா நல்லா இருக்குல்ல. அந்த இன்சீடியஸ் படத்தில் வர மாதிரி அந்த ஹாரர், அந்த பேயை நோக்கி பார்க்க போவாங்களே அந்த ஒரு வீட்டில். ஓகே 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 யோசிக்கவே இல்லை இன்றைக்கி. சும்மா எடுத்து ஒரு வீடியோ பண்ணுவோம், வ்ளாக் பண்ணுவோன்னு பண்ணேன். இன்றைக்கி இவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இதோட கட் பண்ணிக்கிறேன்.